ஹாய் எவ்ரிவன். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃபர் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து லெஸ் அமௌண்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நான் ஃப்ரீ ஆஃபர் எப்படி கொடுக்குறதுன்னு சொல்லித்தரேன். அது நீங்கள் ப்ராடக்ட் போயிடுங்க. ப்ராடக்ட் போயிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சிருக்க ப்ராடக்ட் சூஸ் பண்ணுங்க. நான் வந்து என் குட்டே சூஸ் பண்ணிக்கிறேன். குட்டே சூஸ் பண்ணிட்டு ஃப்ரீ ஆஃபருக்கு என்ன பண்ணணும்னா கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. கண்ட்ரோல் எஃப் கொடுத்துன்னு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் என்ன பண்ண போறீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃப்ரீ கொடுக்க போறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா குட்டே இதான் என் ப்ராடக்ட். குட்டேன்றது என் ப்ராடக்ட். இங்கே வந்து சேம் ப்ராடக்ட் கிளிக்காக இருக்குதா வந்து கீழே சேம் ப்ராடக்ட் வருது. நான் ஃபஸ்ட்டு சேம் ப்ராடக்ட் வச்சு சொல்லித்தரேன். அப்புறம் வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு சேம் ப்ராடக்ட்டை கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ பை எத்தனை வாங்கினா எத்தனை ஃப்ரீ கொடுக்க போகிறேன்னு ஆஃபர் இது. நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 5 வாங்கினா 1 ஃப்ரீ அதை கொடுத்துக்கிறேன். 5 வாங்கிட்டேன். குவான்டிட்டியில் இங்கே வந்து 1 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு F1 கொடுத்து சேவ் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரீ ஆஃபர் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா பில்லிங் செக்ஷன் போறேன். பில்லிங் செக்ஷன் அந்த ஆஃபர் எடுத்துக்குதா இல்லையான்னு செக் பண்ண போறோம். பில்லிங்ல போயிட்டு குட் டே வந்து நான் என்டர் பண்றேன். ஒரு 5 வாங்குறேன் அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று ஆஃபர் வந்துருச்சு. இப்படிதான் வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினா சேம் ப்ராடக்ட் சேம் ஆஃபர். 2 வாங்கினா 1 ஃப்ரீ, 5 வாங்கினா 1 ஃப்ரீன்னு கொடுப்போம்ல, அது இப்படி தான் கொடுப்போம். இதுலேயே வந்து இன்னொரு ஆஃபரும் பண்ணலாம். அதாவது வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இத்தனை வாங்கினா வந்து இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து ஃப்ரீயாக கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்கலாம்னா சேம் நான் அதே குட்டே சொல்லி தரேன். இப்போ போயிட்டு அதே குட்டை சூஸ் பண்ணுறேன். கண்ட்ரோல் எல் கொடுக்குறேன். சாரி, கண்ட்ரோல் எஃப் கொடுக்குறேன். கண்ட்ரோல் எஃப் கொடுத்தோன்னா இந்த தீம் ஸ்க்ரீன் வரும். இதில் என்ன பண்ண போறேன்னா மேலே இருக்க சேம் ப்ராடக்ட் அந்த எடுத்துட்டு இதில் வந்து நான் என்ன பண்ண போறேன்னா வேற ப்ராடக்ட் கொடுக்க போறேன். என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறேன்னா எக்ஸாம்பிள் டெய்ரி மில்க் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். டெய்ரி மில்க் எடுத்துட்டேன். அதாவது வந்து அவர் வந்து 5 குட் டே வாங்கினார்னா ஒரு டெய்ரி மில்க் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதுதான் இந்த ஆஃபர். இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃப்ரீ மாஸ் வந்து அப்டேட் ஆயிடுச்சு. இப்போ திருப்பி நம்ம பில்லிங் செக்ஷன் போகிறோம். பில்லிங்கில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம்னா திருப்பி அதே குட் டே போட்டு நான் 5 கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா கீழே பார்த்தோம்னா டெய்ரி மில்க். அதாவது 5 டெய்ரி மில்க் 5 குட் டே வாங்கினா ஒரு டெய்ரி மில்க் ஃப்ரீயாக கொடுக்குறேன். இதுதான் இந்த ஆஃபருக்கான இது. நம்ம ஆஃபரில் 2 டைப் பார்த்துருக்கோம். ஒன்று வந்து சேம் ப்ராடக்ட் சேம் ஆஃபர். ரெண்டாவது பார்த்தோன்னா ஒரு வேற பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஃப்ரீ ஆஃபர். அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா லெஸ் அமௌண்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை குறைச்சி கொடுக்குறது எப்படின்னு சொல்லி தர போறேன். அது நான் என்ன பண்றேன்னா 2 நாள் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கின்னு கண்ட்ரோல் எல், இதோட கீ வந்து கண்ட்ரோல் எல் கொடுத்தீங்கன்னா மின் குவான்டிட்டி காட்டும். அதாவது வந்து எந்த ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். 5ல இருந்து 10க்குள்ள இது வாங்குறாரு அப்படின்னா ரின்னால வந்து ஒரு 6 7 அந்த ரேஞ்சில் வாங்குறாரு அப்படின்னா அவருக்கு வந்து நான் ஒரு 3 ரூபா குறைக்கிறேன். சப்போஸ் அவர் வந்து 11ல இருந்து 20க்குள்ள வாங்குறாரு அப்படின்னா நான் ஒரு 5 ரூபா குறைக்கிறேன். இந்த மாதிரி வந்து ரேஞ்சு கொடுத்து நம்ம ஃபிக்ஸ் பண்றது தான் வந்து இந்த லெஸ் அமௌண்ட். இந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க வாங்கினாங்கன்னா நான் இவ்வளவு குறைக்கிறேன்னு சொல்லி சொல்ற மாதிரி. இப்போ நான் 3 வகையா பிரிச்சிருக்கேன். 3 வகையா பண்ணிட்டு F1 கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த லெஸ் அமௌண்ட் இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ அதே பில்லிங் செக்ஷன் போயிட்டு இந்த லெஸ் அமௌண்ட் வருதான்னு செக் பண்ண போறோம். பில்லிங் செக்ஷன் போறேன். போயிட்டு நான் வந்து அங்க ரினாலா சூஸ் பண்ணியிருந்தேன். ரினாலா கொடுத்துட்டு 1 கொடுத்துட்டேன். இப்போ அதில் குவான்டிட்டி என்ன கொடுத்துருந்தோம்னா 5லேருந்து 10 கொடுத்துருந்தோம். அதே மாதிரி வந்து 11லேருந்து 20 கொடுத்துருந்தோம். இப்போ நான் 5லேருந்து 10 கொடுத்தேன் அப்படின்னா இங்கே ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்துக்குவாங்க. ஒரிஜினல் ப்ரைஸ் 200. இப்போ நான் 5 கொடுத்ததுன்னா என்ன ப்ரைஸ் வந்து பார்ப்போம். 5 கொடுத்ததுனால வந்து 3 ரூபா குறைஞ்சிருக்கு. வெறும் 197 தான் காட்டுது. சப்போஸ் நான் இங்கே வந்துட்டு லெவல் கொடுக்குறேன். லெவலில் 20 ரேஞ்சு கொடுத்தாலும் என்ன வருது பார்த்தோம்னா 195.
அதாவது 5 rupees குறைஞ்சிருக்கு. இப்போ அதே இது வந்து 21 நான் கொடுத்தேன் அப்படின்னா 194, அதாவது 6 rupees குறைஞ்சிருக்கு. ஆனால் நம்ம வந்து 21 30 கொடுத்துருந்தோம். சப்போஸ் நீங்கள் 30க்கு மேலே என்ன ரேஞ்சு கொடுத்தாலும் வந்து உங்கள் ஒரிஜினல் ப்ரைஸே எடுத்துக்கும். நீங்கள் வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த ரேஞ்சு கூட ஃபிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆஃபர் எடுத்துக்கும். இப்படி தான் வந்து நம்ம வந்து லெஸ் அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் கிளாஸ் என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஃப்ரீ ஆஃபர் பார்த்துருக்கோம், லெஸ் அமௌண்ட் பார்த்துருக்கோம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ.